கறிக்காக 7 நாய்கள் கடத்தப்பட்டிருக்கு. வேன்ல போயிட்டு இருந்த நாய்கள் எப்படியோ புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வேன்ல இருந்து கீழே குதிச்சிருக்குங்க. அதுல ஒரு நாய்க்கு கால்ல பலத்த அடிங்க. அடிபட்ட நாயை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை மீதம் இருக்கக்கூடிய 6 நாய்களை ஏற்படுத்தி அந்த நாயை அங்கிருந்து அவ்வளவு அழகா மெயின் ரோட்ல எந்த ஒரு வாகனத்திலையும் அடிபடாம கூட்டிட்டு போகுதுங்க. பாதையும் காண்பிச்சு கூட்டிட்டு போகணும். அதே நேரத்துல அத்தனை பேரோட உயிரையும் பாதுகாப்பாவும் நம்ம பார்த்து கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த தலைமை பண்பை கார்கே அப்படிங்கிற நாய் தாங்க ஏத்துக்கிட்டு அத்தனை பேரையும் அம்புட்டு அழகா கூட்டிட்டு போகுது. இது எங்க நடந்தது அப்படின்னா சைனாவில் சாங்சுங் அப்படிங்கிற இடத்துல. ஆனா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இந்த வீடியோ செம்ம ஃபேமஸா வைரலா போயிட்டு இருக்குங்க. இந்த 7 நாய்கள் பற்றிய உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா 1993லயே இதை பேஸ் பண்ணி ஒரு கதை வந்துருச்சு. இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒற்றுமை இங்க ரொம்ப முக்கியம். 7 நாய்கள்ல ஒரு நாய் அடிபட்டு போச்சு. மீதமுள்ள 6 நாய்களும் நமக்கு என்ன அப்படின்னு போகாம அந்த ஒரு நாயை பத்திரமா பாதுகாத்து நாம எங்கிருந்து கிளம்பி வந்தோமோ அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி போச்சுங்க பாருங்க. அதுதான் நம்ம தீமா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒத்துமையா அந்த 7 நாய்களும் எப்படிங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, 7 நாய்களும் ஒரே வீட்டுல வளர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. 7 நாய்களும் தனித்தனி வீட்டுல இருந்து வந்த நாய்கள். ஆனாலும் இவ்வளவு ஒத்துமை அந்த நாய்களுக்குள்ள இருந்ததை நினைச்சு இன்னைக்கு அத்தனை மக்களுமே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.